ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் மைதா பிஸ்கட். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். சுகர் சீக்கிரம் கரையணுன்றதுக்காக பவுடர் சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மைதா மாவில் சேர்க்கறதுக்காக பட்டர் உருக்கி வச்சுருக்குறோம். இதுலேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த சர்க்கரை தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா பிஸ்கட் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதில் நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா ஒரு முட்டை இதில் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவை நல்லா திக்காக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இது மாதிரி அரை மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா பிஸ்கட் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். மாவை 3 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கோம். தீத்தும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி டைமண்ட் பிஸ்கட் செஞ்சிட்ருக்கோம். மைதா மாவு நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா கோதுமை மாவு கூட எடுத்து செய்யலாம். டைமண்ட் பிஸ்கட் செய்யறதுக்கு சப்பாத்திக்கு தீத்துறதை விட கொஞ்சம் திக்காக தீத்திக்கலாம். மைதா பிஸ்கட்க்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டைமண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவை நம்ம திக்காக பிசைஞ்சு வச்சா தான் கட் பண்ணும்போது ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ண வரும். ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பீசஸ்லாம் எடுத்து மீதி இருக்கிற மாவோடு சேர்த்து தீத்திக்கலாம். டைமண்ட் பிஸ்கட்க்கு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ டைமண்ட் பிஸ்கட்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற மைதா பிஸ்கட்டை 3 தடவையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மைதா பிஸ்கட்லாம் நிறையா ஒரே டைமில் எண்ணெயில் சேர்க்கறதுனால எண்ணெய் தெரிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக பொறுமையாக போடுங்க. மைதா பிஸ்கட் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இருந்தால் கூட எண்ணெயில் போட்டோன்னே இது மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டைமண்ட் பிஸ்கட்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். டைமண்ட் பிஸ்கட்லாம் அப்பப்போ திருப்பி விட்டு இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மைதா பிஸ்கட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு எல்லாராலையுமே ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் டைமண்ட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமண்ட் பிஸ்கட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.